Welcome to this channel. Be an expert engineer. See programming language in Tamil. Dr. Suba Rajam, ME PhD. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு பார்க்க போகிற 68th ப்ரோக்ராம் லீனியர் சார்ட் ப்ரோக்ராம் யூசிங் recursion. ஸோ வரிசையாக என்ன பார்த்துட்டு இருக்கோம், லீனியர் சார்ட்டை வச்சு கால் பை வேல்யூ, கால் பை ரெஃபரன்ஸ். இன்னைக்கு recursion பார்க்க போகிறோம். ஸோ மேனுவல் திங்கிங் பார்த்தீங்கன்னா லீனியர் சார்ட்டை வச்சு ஃபஸ்ட்டு படிக்கணும். அது 30th ப்ரோக்ராமில் நம்ம ஏற்கனவே அதை படித்தாச்சு. அதை கோத்ரூ பண்ணிக்கோங்க. எப்படி கோடிங் எழுதணும், எப்படி லாஜிக்கல் எப்படி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், அதை எப்படி கோடிங் எழுதணும்னு பார்த்துருக்கோம். ஜஸ்ட் கோத்ரூ பண்ணணும் அப்படின்னா இன்புட் வந்து வாங்கிக்கோங்க. n = 5 அப்படின்னா இன்புட் இப்படி கெட் பண்ணிங்கன்னா அசெண்டிங் ஆர்டரில் நமக்கு இப்படி கிடைக்கணும். அதோட கான்செப்ட் என்ன, உங்களுக்கு இப்படி சேவ் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா லீனியர் மெத்தடில் உங்களுக்கு செக் பண்ணணும். இப்படி தொடர்ச்சியாக இப்படி ஒரு ஃபஸ்ட் இதை அனுப்பிச்சிக்கிட்டு லீனியராக நீங்கள் தொடர்ச்சியாக செக் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் லீனியர்னு சொன்னேன். ஃபஸ்ட்டையும் இதையும் கம்பேர் பண்ணும்போது இது சின்னதாக இருந்துச்சு, பக்கத்தில் உள்ளது சின்னதாக இருந்துச்சுன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட் ஆன்சர் நமக்கு சின்ன ஆன்சர் கிடைக்கணும், ஃபஸ்ட் ஆன்சர் சின்னது கிடைக்கணும். அப்போ 10க்கு மாற்றியாச்சு. இந்த 10 வச்சு அதுக்கப்புறம் பக்கத்தில் கம்பேர் பண்ணோம். அதை விட 10 சின்னதாக இருந்துச்சுன்னா மாற்றிக்கும். இதுதான் நம்மளோட கான்செப்ட். அப்படி பண்ணும்போது அடுத்தது என்னது, செகண்ட் பொசிஷனை வச்சுக்கிட்டு நம்ம செகண்டுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும், அதுக்கு கம்பேர் பண்ண போகிறோம். அப்போ இது ரெண்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆகிடுச்சு, 30 கிடச்சிடுது. அப்புறம் 2 ஆன்சர் கிடச்சிட்டு அடுத்த டைம் 3 ஆன்சர். அடுத்த டைம் என்னது, இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறது 4, 5மே ஆன்சர் கிடச்சிரும். அப்போது அவுட்டர் லூப் உங்களுக்கு 4 டைம் நடந்தால் போதும் இல்லையா. இன்னர் லூப் உங்களுக்கு அதுவும் வந்து என்ன பண்ணணும், A4 வரை உள்ள செக்கிங் போகணும். அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணி அதுக்கு செக்கிங் கொடுக்கணும். ஆனால் ஸ்டார்டிங் என்னது i = 0 இருக்கும்போது இது என்னது பக்கத்தில் உள்ளதை கம்பேர் பண்ணுது. அப்போ i + 1, i = 1 இருந்ததுன்னா 2 வச்சு கம்பேர் பண்ணுது. i = 2 இருந்துச்சுன்னா என்னது 3 கம்பேர் பண்ணுது. இதுதான் நம்மளோட கான்செப்ட். அப்போ இப்போ அவுட்டர் லூப் எப்படி எழுதுறோம், செக்கிங் எப்படி இருக்குது, இன்னர் லூப் எப்படி இருக்குது, செக்கிங் எப்படி இருக்குது. அப்போ செக்கிங் எப்படி இருக்கும், கண்டிஷன் இது ஐயும் ஜேயும் கம்பேர் பண்ணோம். இது ஜே எலமெண்ட், இப்படி பக்கத்தில் உள்ள இப்படி இருக்கு, இது 4 ஜே எலமெண்ட், இதுதான் ஐ எலமெண்ட். அப்போ இதையும் தான் கம்பேர் பண்ண போகிறோம். இது ஐ எலமெண்ட், இது வந்து ஜே எலமெண்ட் வச்சு நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இதுதான் கான்செப்ட். இது சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோ. அதுதான் நம்மளோட கான்செப்ட். இந்த லீனியர் சார்ட்டோட அல்கோரிதம் நமக்கு தெரிஞ்சாதான், கோடிங் தெரிஞ்சாதான் நம்ம இப்போ ரிகர்ஷனை மட்டும் பார்க்க போகிறோம். இவ்வளோ நாளும் கான்சன்ட்ரேஷன் கால் பை வேல்யூ, கால் பை ரெஃபரன்ஸு கான்சன்ட்ரேஷன் பண்ணோம். ஆனால் ரிகர்சிங் கோடிங் எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே முக்கியம். எப்படி ரிகர்சிவாக நம்ம கால் பண்ண போகிறோம் அப்படின்னு. சரி, கோடிங் போயிடலாமா? கோடிங் உங்களுக்கு என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நார்மலாக அதுக்கு ஒரு நேம் கொடுங்க. நேம் என்ன அப்படின்னா லீனியர் ரிகர்ஷன் கொடுத்துக்கிறோம். இது கால் பை வேல்யூயோட இதுக்கே நம்ம எடுத்துக்கலாம். அசைன்மெண்ட் கொடுத்தோம்ல, பாயிண்டர் வேரியபிள்னா இங்கே ஸ்டார் ஏன்னு வரும், ரெஃபரன்ஸ்னா ஸ்டார் ஏன்னு கொடுத்தோம். இந்த கால் பை வேல்யூட அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டே எடுத்துக்கலாம். அதே கோடிங்கை கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் ரிகர்ஷனை மட்டும் கோடிங் மாற்றணும். எல்லாமே வாய்டு தான். பிரிண்ட் அரே ஒன்று, ஸ்வாப் 3 தனித்தனி ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். இது டிக்ளரேஷன் பார்ட்டு இல்லையா. செப்பரேட்டாக எழுதுனாலே டிக்ளரேஷன் நம்ம கொடுத்தாகணும், கொடுத்தாச்சு. அடுத்தது இன்ட் மெயின் எப்பவும் போல தான். என்ன கெட் பண்ணுங்க, அரே கெட் பண்ணுங்க, என்ன ஒன்றா கொடுத்தீங்களோ அது ஃபுல்லாக கெட் பண்ணிக்கோங்க. கால் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், கால் பண்ண பிறகு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. அப்போ அழகாக ஒரிஜினல் லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணி பார்த்துலாம், ஷார்ட்டட் லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். கடைசியில் மெயினோட ரிட்டர்ன் ஃபங்க்ஷன், அப்புறம் பிரேஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணிடலாம். இதுதான் நம்ம கான்செப்ட் இல்லையா. இப்போ இந்த ஃபங்க்ஷன் கால் எப்படி இருக்குது, நார்மலாக கால் பை வேல்யூ மாதிரி A, N தான். ரெஃபரன்ஸாக இருந்துச்சுன்னா இங்கே வந்து ஆம்பர்சன்ட் சிம்பிள் கொடுத்தோம். கால் பை வேல்யூ மாதிரி தான் அனுப்புகிறோம், A, N தான். ஆனால் இது பேஸ் அட்ரஸாக போகுது. இங்கே லீனியர் ரிகர்ஷனை பொறுத்த மட்டுக்கும் 3 பேராமீட்டர் வேணும். ஏன்னா அவுட்டர் லூப் தான் நம்ம மென்ஷன் பண்ணி நம்ம ரிகர்சிவாக மாற்ற போகிறோம். அப்போ ஐயே நம்ம இங்கேருந்து நம்ம அனுப்பணும். i = 0 தானே. அப்போ இது வந்து ஐயோட வேரியபிள். அதனால இங்கே இன்ட் ஐ அப்படின்னு கொடுத்து நம்ம டிக்ளரேஷன் கொடுத்துரும். அப்போ ஐ வந்து என்னதான் இருக்கும், இந்த கோடிங்குக்குள்ளே போகும்போது ஐயோட வேல்யூ 0ன்னு ஸ்டார்ட் ஆகும். போன தடவை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா பபிள் சார்ட்டில் சைஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். இப்போ என்னன்னே வச்சுக்கோங்க. அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இங்கே A1னா ஏன்னு அந்த வேரியபிளை வந்து இது பண்ணணும். இங்கே என்ன டிக்ளரேஷன் டெஃபினேஷன் ஹெட்டிங் கொடுக்குறீங்களோ அதுக்குள்ளே யூஸ் பண்ணுற வேரியபிளும் சேமாக இருக்கணும். அதை செக் பண்ணிக்கணும். மனப்பாடம் பண்ணிக்கிட்டு ஐயோ சைஸா இது என்ன, இது நம்ம கான்செப்ட் தான்.
நம்ம என்ன வேரியபிள்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். சேமாவும் கொடுத்துக்கோங்க. இங்கேருந்து இது இது ஏன்னா இது ஏயும் கொடுங்க, இது என்னன்னா இது என்னன்னு கொடுங்க, எப்படினாலும் கொடுத்துக்கலாம், டிஃப்ரெண்ட்டானும் கொடுத்துக்கலாம். இதெல்லாம் நம்மளோட கான்செப்ட் தான். அங்கே ஒரு டிக்ளரேஷன் நடக்குது, அங்கே ஒரு லீனியர் சார்ட்டிங் நடக்குது, அவ்வளோதான். சரியா? அப்போ வந்து நேராக கோடிங் போயிடலாமா? ரிகர்ஷன் எப்படி எழுதலான்னு பார்த்துடலாம். ஹெட்டிங் அப்படியே எழுதியாச்சு. அப்போ ஐ அங்கேருந்து என்ன வந்திருக்கு? 0 வந்திருக்கு. n = 5 வந்திருக்குது. அடுத்தது என்னது? அசைன்மெண்ட்டா. அங்கேருந்து என்ன ஏல இருந்ததோ அவ்வளவும் இங்கே வந்தாச்சு இல்லை? அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து நம்ம ஆன்சர் ஏல இருக்குது. இப்போ உள்ள நுழையும் போது போன இது பபிள் சார்ட் மெத்தட் தான். உள்ள நுழையும் போது என்னது? 5ன்னு வந்திருக்குது. இது அவுட்டர் லூப்பாக ஆக்ட் ஆகுது. 4 டைம்ஸ் ஆக்ட் ஆகணும். அப்போ n = 5ன்னு உள்ள நுழையும் போது என்னது? 4ன்னு ஆகணும். அடுத்தது 3ன்னு ஆகணும், 2ன்னு ஆகணும். 4 டைம் எக்ஸிக்யூட் ஆயிட்டு அப்போ 1 வந்தோடனே வெளியே வந்துடணும். அப்போ இது நமக்கு ஒரு சொல்யூஷன். புரியுதா? என்ன வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஃபார் லூப் அவுட்டர் லூப் எப்படி எழுதி கடைசியில் கோடிங்கை விட்டு வெளியே வந்தோமோ அதே மாதிரி இங்கே ஒரு நமக்கு சொல்யூஷன் வேணும். சொல்யூஷன் என்ன வச்சு அவுட்டர் லூப் இங்கே எழுதணும்னு அவசியம் இல்லை. அவுட்டர் லூக்கு பதில் என்ன ஆட்டோமேட்டிக்காக என்னது? ரிகர்சிவ் காலில் கொடுத்து நம்ம மைனஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். கால் இட் செல்ஃப்லாம் நடக்கணும். கோடிங்கை மாற்றணும்ல, திருப்பி இந்த காலை பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். அப்போ அந்த அவுட்டர் லூப்பை தான் நம்ம மென்ஷன் பண்ணி இங்கே வந்து கோடிங்காக மாற்றுறோம். n-1ன்னு சொல்லிடலாம் அந்த இடத்துல. அப்போ n-1 அடுத்த டைம் 4 போகும், 3 போகும். அப்படி இது மட்டும் தான் நம்ம ப்ராசஸிங் ஸ்டெப்பு. இதை மட்டும் தான் நம்ம வந்து பண்ணிகிட்டே இருக்க போகுது. அசைனிங் ஆர்டர் நமக்கு இந்த ஸ்டெப்பில் தான் நடக்க போகுது இல்லையா? அப்போ ஒரு சொல்யூஷன் நமக்கு கிடைச்சிட்டு n = 1ன்னா ரிட்டர்ன் கொடுத்துடலாம். அப்போ எதுக்கு நான் வந்து இந்த இடத்துல வந்து ஐ யூஸ் பண்ணாமல் வந்து ஜே எடுத்துக்கிட்டேன்னா நமக்கு இந்த ஐ நமக்கு அவுட்டர் லூப் அப்படிங்கிறது நமக்கு புரியணும். ஏன்னா இந்த இடத்துல i+1ன்னு சொன்னோமா, 0 வந்துச்சா? a(0) கம்பேர் பண்ணும்போது a(1) கம்பேர் பண்ணோமா, ஐ வந்து 0ன்னு வரும். அடுத்து சப்ஸ்டிட் என்னது? 1. அப்போ i+1 ஸ்டார்டிங். இது 4 வரை போகணும். 5 வந்தோடனே வெளியே வந்துடணும். அப்போ முடிஞ்சிச்சு அந்த கோடிங். அப்போ இந்த சப்போஸ் இது சின்னதாக இருந்துச்சுன்னா மாற்றணும். இது கால் பை வேல்யூ. கால் பை வேல்யூக்கு அந்த வேரியபிளை அனுப்புங்க. எங்கே அனுப்பணும்? ஸ்வாப்பிங் கான்செப்டுக்கு அனுப்பணும். இன்னொரு வேரியபிளை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இன்ட் a = அந்த ஆன்சர் அசைன் ஆகுது, b = அசைன் ஆகுது. டெம்போட கான்செப்ட், டெம்பை கட்டாயம் டிக்ளேர் பண்ணணும். இது நார்மலாக கான்செப்ட் எழுதுனீங்கன்னா மாறிக்கும், ஏயும் பியும் மாறிக்கும். ஆனால் வாய்டு தான் கொடுத்துருக்கோம், ரிட்டர்ன் எதுவும் பண்ணலை. ஆனாலும் இங்கே மாறினது எங்கே அஃபெக்ட் ஆகுன்னு சொன்னேன்? இந்த இடத்துல அஃபெக்ட் ஆயிரும்னு சொன்னேன். அதே மாதிரி நடந்துடும். இங்கேயும் சேஞ்ச் நடக்கும். அதே நேரத்தில் பேஸ் அட்ரஸ் அனுப்புனனால மெயினில் உள்ள அறையிலையும் நமக்கு ஆன்சர் மாறிடும். அடுத்தது இது நம்ம கோடிங் இது முடிஞ்சிச்சு. இது அவுட்டர் லூப்புக்குன்னு சொல்லியாச்சு இல்லையா? இது வந்து கான்செப்ட் வந்து அவுட்டர் லூப்பு. இந்த கான்செப்ட் அவுட்டர் லூப்பு, இது இன்னர் லூப்பு. அப்போ ரிகர்சிவ் கால் அடுத்தது நடக்கணும். அதுக்கு தான் ரிகர்சிவ் காலுக்கு சேம் நேம் எடுத்துக்கோங்க, லீனியர் ரிகர்ஷன். அதே தான் நம்ம ஃபுல் ஆன்சரையும் அனுப்ப போகிறோம். n-1 குறைச்சிக்கலாம். ஐ என்னதான் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் உள்ள நுழையும் போது 0, அடுத்தது ஐ வந்து 1ன்னு மாறணும். ஏன்னா அவுட்டர் லூப்பில் நடக்கும்ல. i = 0, 1, 2, 3 வரை போகும். 4 வந்தோடனே வெளியே வந்துடணும். 0, 1, 2, 3, 4 வந்தோடனே வெளியே வந்து அதே மாதிரி தான் 5லேருந்து ஆரம்பிக்குது. 2, 1 வந்தோடனே வெளியே வந்துடணும். அப்புறம் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். இதுதான் நம்மளோட ரிகர்சிவோட கான்செப்ட். அப்போ பிரிண்டரையும் சேம் தான், நம்ம இப்போ ப்ரீவியஸில் பார்த்தது தான். இந்த அசைன்மெண்ட் கொடுத்துக்க வேண்டியதான். டிக்ளரேஷன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்குள்ள வேல்யூ அனுப்பியிருப்பாங்க. அனுப்பியிருப்போம் a,n அது ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல அசைன் ஆகும். அடுத்தது ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி a(i) பிரிண்ட் பண்ணி பார்த்துட வேண்டியதான். அப்போ ஒரே லைனில் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கும். ஸ்வாப்பிங் கான்செப்ட். அப்போ இந்த 3ஐயும் எப்படி செப்பரேட்டாக எழுதணும், இந்த ஹெட்டிங் தான் முக்கியம். இதுதான் நம்ம கான்செப்ட். ரிகர்சிவுக்கு இந்த மெத்தட் என்ன, இந்த 3 வேரியபிளும் என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். இதுதான் ரிகர்ஷன் மெத்தடு. சரியா? தனித்தனியாக கோடிங் எழுதி அடுத்தது இது ரிட்டர்ன் ஆனோடனே மெயினுக்கு வந்துடுவோம். மெயினில் வந்து என்ன பண்ணியிருப்போம்? ரிட்டர்ன் ஒன்று அசைனிங் ஆர்டரில் கிடச்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது? ஸ்டார்டர் லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். இதுதான் நம்மளோட கோடிங்கா. ஸோ யூஸிங் ரிகர்ஷன். ஸோ ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.